கிருஷ்ணர் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி மிகவும் பக்தி வைத்திருந்தாள். துவாரகைக்கு சென்ற அவள், கிருஷ்ணா, உன் விருப்பம் போல் நடப்பதே எனக்கு மகிழ்ச்சி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழுக்கு கோணி மூட்டையை அவளிடம் கொடுத்த கிருஷ்ணர், நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா, அது போதும். அழுக்கு மூட்டையாய் இருக்கிறதே என்று எண்ணாதே, நம் கண்களைத் தவிர வேறு யார் கண்களுக்கும் இது தெரியாது என்றார். பக்தி பூர்வமாய் கேட்பார், அதை செய்யலாம் என்று எண்ணியவளுக்கு எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி செல்லும் இடத்திற்கெல்லாம் அதை தூக்கி கொண்டு சென்றாள். பல முறை அவள் சலித்துக் கொண்டாள். கிருஷ்ணர் ஒன்றும் சொல்லவில்லை. கோணி மூட்டையை தூக்க அவள் பல சமயங்களில் சிரமப்பட்ட போது தானும் கை கொடுத்து உதவினார். ஒரு நாள், சுமந்தது போதும் என்று கூறி, மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார் என்று புன்னகையுடன் கேட்க மூட்டை தானே அவிழ்ந்தது. அதில் விலைமதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன. உன் பொறுமைக்கு பரிசு என்றார் புன்னகையுடன். கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அந்த பெண், என்னை மன்னித்து விடு. நீ பொக்கிஷத்தை கொடுத்திருந்தும் உன்னை தவறாக நினைத்தேன். சந்தேகம் கொள்ளாமல் உள்நோக்கம் புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும். புலம்பி குறை கூறாதிருந்திருப்பேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியதை கவனமாகவும் அன்புடனும் தயாரித்து யாரால் எதை சுமக்க முடியும் என தெரிந்து தாங்க முடிந்த அளவு மட்டுமே சுமை தருவான். சுமக்க தானும் கரம் கொடுத்து அருளுவான். அனைத்தும் இறைவன் செயல் என்று நம்பினால் சுமைகளெல்லாம் சுகமாய் தெரியும்.